ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மட்டன் பெப்பர் சுக்கா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், 1/2 கிலோ மட்டன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன குக்கர் விசில் போட்டு தான் எடுக்க போகிறோம். அதனால் பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு ஆட் பண்ணிங்கிறது நல்லா கறியில் எல்லா இடத்துலையும் இதாகும். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கூட ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுக்கணும். ரொம்ப தீஞ்சிற மாதிரி வறுத்துறாதீங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம பெப்பர் மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், விசில் அடங்கிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாஃப்டாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 தக்காளி, சின்னதாக 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்தது நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல கறி, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், நல்லா கறி நல்லா எண்ணெயிலே அப்படியே இதாகுது. பாருங்கள், இந்த அளவுக்கு கிளறி கொடுத்துட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல தண்ணி, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான நம்ம அரைச்சி வச்சுருந்தால மசாலா அதில் 2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. அதிகமாக போட்டாதீங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கறி மசாலா தூள் நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நீங்கள் மட்டன் மசாலா கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், மூடி வச்சு இந்த அளவுக்கு வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. தூக்கலாக இருந்துச்சுன்னா தான் பெப்பர் மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அவ்வளோதான். பாருங்கள், கிளறி கொடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட்டேன். டேஸ்டியான பெப்பர் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு.